விண்வெளியில் உடைந்த பாகம் என சந்தேகிக்கக்கூடிய மர்ம பொருள் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நாட்டின் தென்பகுதி கடலில் உடைந்து விழும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவின் டெய்லி மெயில் உட்பட பல இணையதளங்களில் இந்த விண்வெளி மர்ம பொருள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. WTF 1190F என இதற்கு விஞ்ஞானிகள் பெயரிட்டுள்ளனர். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இலங்கை நேரப்படி முற்பகல் 11:50 மணிக்கு தென் கடற்பரப்பிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் குறித்த மர்ம பொருள் விழக்கூடும் என விஞ்ஞானிகள் அனுமானித்துள்ளனர். 7 அடி நீளம் கொண்ட இந்த விண்வெளி பொருள் அப்பல்லோ விண்வெளி நிகழ்ச்சியின் கீழ் 40 வருடங்களுக்கு முன்னர் விண்ணில் ஆய்வுக்காக ஏவப்பட்ட ராக்கெட்டின் பாகம் என விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். 2012ஆம் ஆண்டில் இதனை முதலாக கண்காணித்துள்ளதுடன் பின்னர் அரிசோனா பல்கலைக்கழகத்தின் கடலினா விண்வெளி ஆய்வு மையம் இதனை மீண்டும் கண்டுபிடித்துள்ளது. இந்த விண்வெளி மர்ம பொருளின் பயண பாதையை மிக அருகில் அவதானித்துள்ளதாக ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளினால் எவ்வித பாதிப்பும் இலங்கைக்கு ஏற்படாது. இந்த மர்ம பொருள் வானில் தீப்பற்றி சிறு துண்டுகளாகவே கீழே விழும் என அனுமானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பாகங்கள் தொடர்ந்தும் பூமியில் விழுகின்றன. ஆனால் முதற் தடவையாக சரியான காலத்தையும் நேரத்தையும் கணிக்க முடிந்துள்ளது. இந்த மர்ம பொருள் மிக தொலைவில், அதாவது சந்திரனை விட 2 மடங்கு தொலைவில் பயணித்து விண்வெளியில் இருந்து பூமிக்கு பயணிப்பதால் சரியாக கூற முடிந்துள்ளது. ஒரு வாரத்திற்கு பின்னர் விசேடமாக மேலும் உறுதியான இடத்தை நேரத்தை கணிதவியலூடாக கூற முடியும். எவ்வாறாயினும் இவ்வாறு மர்ம பொருள் விழுவது அரிய சந்தர்ப்பம் என்பதால் உலகின் அவதானம் காணப்படுவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.